அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷ் ஃபீவர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் யாசிகா. இந்த சேனல் மூலம் ஸ்போக்கன் இங்கிலீஷை மிகவும் எளிதாக கற்றுக்கொள்ளலாம். டே 18 மே, மைட், ஷுட் அண்ட் மஸ்ட் எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் let's see how to use may verb permission ஃபார்மல் அதிகாரப்பூர்வ அனுமதி. பாசிபிலிட்டி சாத்தியம். எக்ஸாம்பிள்ஸ்: You may enter the room. நீங்கள் அறைக்குள் செல்லலாம். It may rain. மழை பெய்யலாம். Next, how to use might verb. Less possibility, குறைந்த சாத்தியம். Something may happen but not sure. might என்ற வார்த்தை நாம் நிச்சயமில்லாத விஷயங்களைப் பற்றி பேசும்போது பயன்படுத்தப்படுகிறது. அதாவது அது நடக்கலாம், ஆனால் உறுதியில்லை. எக்ஸாம்பிள்ஸ்: It might rain tonight. இன்றிரவு மழை பெய்யக்கூடும், உறுதியில்லை. She might come late. அவள் தாமதமாக வரக்கூடும். Next, let's see should, how to use. advice, ஆலோசனை, soft duty, மென்மையான கடமை. should என்பது யாருக்காவது நல்ல ஆலோசனை கொடுக்கும்போது பயன்படுத்தப்படுகிறது. இது கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதற்கு பதிலாக செய்வது நல்லது என்று அர்த்தம் தருகிறது. எக்ஸாம்பிள்ஸ்: You should study. நீ படிக்க வேண்டும். இது ஒரு ஆலோசனை. We should respect elders. நாம் மூத்தவர்களை மதிக்க வேண்டும். Next, let's see how to use must verb. strong obligation, கடுமையான கடமை. rules/orders, விதி/உத்தரவு. necessity, மிகவும் அவசியம். must என்பது மிகவும் முக்கியமான அல்லது கட்டாயமான செயல்களைப் பற்றி பேசும்போது பயன்படுத்தப்படுகிறது. இது செய்ய வேண்டும் என்று மிகவும் வலுவாக சொல்கிறது. எக்ஸாம்பிள்ஸ்: You must wear a helmet. நீ கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும். Students must be on time. மாணவர்கள் நேரத்திற்கு வர வேண்டும். I must finish this work. நான் இந்த வேலையை முடிக்க வேண்டியது அவசியம். தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க. See you soon. Bye bye.